ஹாய் காய்ஸ், இது நம்ம ஜோஜோ லாக்ஸு. 8 மணி 8:30க்கெலாம் கோயிலுக்கு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் இப்போதைக்கு எந்திரிச்சிருக்கேன். போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன், எவனும் எந்திரிக்கல. சரி நம்ம ஜோஜோவாக செழிப்பி கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் எழுப்புவோம் பார்த்தா அதெல்லாம் முரட்டு தூக்கம். இங்கே பாருங்க ஏங்க, டேய் டேய் கோயிலுக்கு போக முடியுங்க 8 மணிக்கெலாம். நேற்று நைட்டு ஒன் பேசுனீங்க. நேற்று நைட்டு கிறிஸ்மஸ் தாத்தா போய் சர்ச்சில் பார்த்துட்டு வந்தேன். எங்கே கிறிஸ்மஸ் தாத்தா இல்லைடா அது நம்ம ரவி அண்ணேடா. காய்ஸ், நாங்கள் ஜோச்சுலா காய்ஸ். இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம். நம்ம டென்ட்டுக்கு வெளியே ஓப்பன் பண்ண சன்செட்டும் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு நாங்கள் அதை காட்டுறோம், வெளியே பாருங்க. வேற மாதிரி இருக்கு. வெளியே எவனும் பனியில் நிற்க ரிச்ச மாதிரி தெரியுது. ஸ்னோலாம் விழுகுது, அதில் பனி கட்டி விழுதுனால பண்ணி இருக்குன்னு நினச்சிட்டாங்க. எங்கள் மாப்பிள்ளை என் தம்பி உங்களுக்கு வெளியே காட்டுறான். வெளியே எப்படி இருக்கும் போகணுன்னே தெரில. ஃபுல்லாக மலை, மவுண்டைன் தான். கீழே வரைக்கும் வியூ சூப்பராக இருக்கும். அப்போ வாங்க. வந்ததும் வாழ்ந்ததும் எப்படி இருக்கு பார்த்துக்குங்க. பனி குரங்கு உண்மையிலே பண்ணி தான் இருக்கு. ஒன்றுமே இல்லை. இதாங்க நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண டென்ட்டு. நல்லா சூப்பராக ஜில்லுன்னு காற்றோட ஒரு அணவாக படுத்துட்டு அப்படியே அந்த சூரியனை பார்க்குறப்பெல்லாம் வேறு மாதிரி வைப்பாக இருந்துச்சு. சுற்றி மிளகு தோட்டம், லப்பர் மாடம். கைஸ், நம்ம டென்ட்டுக்கு வெளியே வந்தோம். நம்மளுக்கு நேச்சராக ஒன்று கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. கொய்யா பழங்க, கேரளா கொய்யா மாதிரி. அதுவும் அந்த மரத்துலேயே ஒரே ஒரு கொய்யா தான் இருக்குது. அது எனக்குன்னு எழுதப்பட்டது இந்த மாதிரி இருக்குது. காட்டு, இதே அந்த சிங்கிள் கொய்யா. காய்ஸ், ஒரு கொய்யா வாட்டையை போட்டு நம்ம ஒரு ஆள் சாப்பிட்லாம் பார்த்தா வந்துட்டியா ஜோக்கரு. அங்கே தான் உட்காந்துருந்தேன். நேற்று ஃபுல்லாக பழம் இல்லைன்னு மழை கட்டிகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு கொய்யா, அதில் அணில் பகுதி சாப்பிட்டுச்சு. விடு, பரவாயில்லடா. இதில் பகுதியவே கேட்குறேன். எங்கள் அண்ணிலும் நம்ம கொடுத்துருவோம். எதுக்கு யூடியூப்பில் சார் கேட்குறீங்க? அது கொய்யா கொடுத்து சார் பண்ணி. வயசு அந்த கொய்யா பழத்தை சாப்பிடவே முடியல. கருங்காய் அதையும் ஒருத்தையும் காய்ச்சி மண்டிக்கிறியா. நம்ம இப்போ நைட்டு நம்மளை தூங்க விடாமல் செஞ்சாங்களே, அவங்கள பூரா இப்போ நம்ம தூங்க விடாமல் பார்க்குறோம். ஏன்னா காலையில் எழுப்புனாதே அந்த டென்ஷன் எல்லாம் அவங்களுக்கு புரியும். நம்ம இப்போ அவங்க எழுப்ப போகிறோம். காய்ஸ், நம்மளோட நைட்டு நம்ம தூங்க விடாமல் பார்க்கன நம்ம எதிரியை கண்டுபிடிச்சாச்சு. அவனை தான் இப்போ எழுப்ப போகிறோம். வாங்க உள்ளே போய் டார்ச்சர் பண்ணி எழுப்ப போகிறோம். நம்ம தூக்கி போய் தாசி கட்டிலாம உன்னோட மாமியா இருங்க பாய். பாய் எந்திரிங்க பாய். எந்திரி பாய், டைம் ஆச்சு பாய். நான் சரி சார்ஜ் வேணுமா? இந்த இருக்குல்ல பவர் பேங்க்கு. பவர் பேங்க் கொடுத்தேன். அங்கே ரெசார்ட் ஆர்டர் போகிறப்ப ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம ஸ்விம்மிங் பூலில் தவலாம், குளிக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தா இருங்க பயந்தாங்க. சிறுவர்கள், நம்ம ஊரில் சிறுவர்கள் இதில் ஒரு வேற குளிக்கணும்னு. இது சிறுவர்கள். இது போச்சுன்னா ஹாப்பி நியூ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நல்லா. அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக இவர் தான் தண்ணி பிடிச்சி வைக்க, ரூமை காட்ட. ஏன் நம்மளுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கூட சொன்னார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எங்கள் அக்கா மகனுக்கு இன்றைக்கி பர்த்டே, நியூ இயர் அன்றைக்கி பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே. ஒரு வருஷம் ஒரு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். ஹாய், ஹாப்பி நியூ இயர். நம்ம பையன் எல்லாம் டீ கேட்டாங்க. அவங்க பால் எல்லாமே வெளியே கிளம்பிட்டாங்க. நம்ம வெளியே கிளம்பி ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம ரெண்டு பேர் இங்கே வாங்க. ஒரு ஆள் மட்டும் வெளியே உள்ள செருப்பை காட்சி போட்டிருக்காரு. அது யாருன்னு வேறு தெரியல. நம்ம டீமில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு இருந்தால் வாங்க பார்ப்போம். மண்ணை எங்கே இருக்கு? சரி
அம்மாலே இவரை தாங்க தேடிட்டு இருந்தேன். எதுங்கப்பா மணியா செலுத்துறீங்க 10 மணிக்கு எழுந்திரிப்பு இருந்தாரு. நம்ம ஹாய் சொல்லு. பத்தியா அக்கா அம்மா வந்துருக்காங்க. நல்லா இருக்கா கிளைமேட்டு? நல்லா இருக்கு. ஜாலியாக இருந்தியா நைட்டு ஜாலியாக இருந்தியா? யானை பார்க்குறியா? அங்கே யானை பார்ப்பா. இன்னொரு யானை பார்க்குறியா? சரி இங்கிலீஷில் பேசிக்க பல்லு வளர்க்குறீங்க. காய்ஸ் நம்ம மாமா நம்ம பழைய விளாக்கர் உள்ள தூங்கி கிடக்காரு. வாங்க அவடி போய் எழுப்பி விடுவோம். நைட்டு பூரா மகேஷ் பாப்பா ஆடி டயர் ஆகிட்டாரு. எந்திரிங்க மணி 9 போகுது. காய்ஸ் நம்ம தம்பி குளிக்க பாத்ரூம் எங்கே இருக்குன்றாரு. ஆல்ரெடி பாத்ரூம் புக்கிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போவோம். காய்ஸ் நம்ம ரெஸ்ட் ரூம் போகலான்னு தான். உள்ள யார் ஹாஸ்பிட்டல் போகிறோம். யாரும் இல்லை பாருங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கதை தட்டி ஃபன் பண்ணிட்டு நம்மளும் குளிச்சுட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை கிரேவி, இட்லி, ஆப்பம், இடியாப்பம், சட்னி, சாம்பார் எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்படியே அந்த இயற்கையோடு ரசிச்சுக்கிட்டே அந்த ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதே தனி சுகம். நம்மளும் அப்படியே பிளேட் எடுத்து இட்லி, தோசை, முட்டை, பரோட்டா, சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு மாமா நம்மெல்லாம் சிரித்து ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த இட்லி எடுத்து வாயில் வச்சா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இது ஒரு நல்ல அனுபவம் தாங்க. லைஃப்பில் எப்போவுமே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நம்ம எப்போ ஸ்டாப் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. நம்மளும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதான். எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டேன். எல்லாமே இப்போ சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து இடத்துல இருக்க அழகை பூரா குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இல்ல எங்க மாமா இந்த இடத்துக்கு மீண்டும் நம்ம தான் அழகு சேர்க்க போறோம். ஏன்டா இந்த ஹேப்பி நியூ இயர் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் 2025. இப்போ எங்கள் மாமே சிவா வேற கோவையிலேருந்து வந்துக்காப்புல குணா கோவையில் அதான் வராரு வருங்க. அந்த பின்னாடி 2 மாடு இருக்கு. ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு இந்த 2 மாடு 2 மாடு அந்த சொல்லுங்க. அந்த நியூ இயர் எப்படி நீங்க? நியூ இயர் எல்லாம் சிறப்பாக தான் போச்சு. ஆனால் ஆர்கனைஸ் பண்ணாப்புல நம்ம ஆர்கனைசர் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாப்புல. அவர் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாண்டா நியூ இயர் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டோம். ஓகே. அடுத்த எல்லாத்துக்குமே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த நியூ இயரில். சாப்பாடு மற்றபடி எல்லாம். நீங்கள் நைட் மகேஷ் பாப்பா பார்த்துட்டீங்க. அஞ்சான் சூர்யா போங்க வந்தாரு. எல்லாம் இல்லை, அந்த முட்டை போய் உள்ள மாட்டிக்கிடுச்சு. வேற ஒன்று குச்சி வச்சு குடஞ்சி அந்த முட்டையை எடுத்துக்கிறீங்க. காலம் யாருக்காண்டி நிற்காதுங்க. நம்ம தான் காலத்தோட காலமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தை நம்மளுக்கு தந்தாப்புல மாற்றிக்கிறணும். சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். கவலைப்படுறப்ப கவலைப்படணும். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அந்த காலம் எப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணணும்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இருக்கிற காலத்தை நானும் என் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். அப்புறம் என்னங்க, நம்ம வீட்டு குட்டீஸே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுச்சு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.